வியாழக்கிழமை குரு வணக்கத்தில் அகத்திய மாமுனியை பற்றி அறிந்து கொள்ளலாம். வட இந்தியாவில் பிறந்தவர். கும்பத்தில் பிறந்ததால் கும்பமுனி என்றும், குட்டையாக இருந்ததால் குருமுனி என்றும் அழைக்கப்பட்டவர். விதர்பா நாட்டு இளவரசியான லோபமுத்ராவை மணந்தவர். லோபமுத்ரா கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர். அந்த காலத்திலேயே அரசவையில் அத்தனை ஆண்களுடனும் நன்றாக வாதிடுபவர். நல்ல நூல்கள் எல்லாம் எழுதிய காவிய பெண்மணி லோபமுத்ரா. சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் இமயமலையில் நடந்தபோது வடபகுதி உயர்ந்து தென்பகுதி தாழ்ந்தபோது சிவபெருமான் அகத்தியரை தென்பகுதி பொதிகை மலைக்கு சென்று உலகை சமப்படுத்த சொல்கிறார். அப்படி வந்தவர் அகத்தியர் தென்னிந்தியாவிற்கு. இங்கே வந்து சிவனின் அருளால் தமிழ் கற்று முருகனின் ஆணைப்படி அகத்தியம் என்கின்ற தமிழ் இலக்கண நூலை எழுதினார். எண்ணற்ற சித்த மருத்துவ நூல்களை எழுதியவர். எல்லா நோய்களுக்கும் இவர் தீர்வு கண்டவர். நாடி நரம்பு மூளையில் வரும் நோய், அறுவை சிகிச்சை அனைத்துக்கும் புத்தகம் எழுதியிருக்கிறார். இவருடைய பெயரால் தான் அகத்தியர் நாடி ஜோதிடம்னு எல்லா இடத்துலையும் வைத்திருக்கிறார்கள். மிகவும் சிறப்பு வாய்ந்த அகத்திய முனி பூமியிலே அல்லல் படுத்திய நிறைய அசுரர்களை அழித்தவர். அதனால் ஏற்பட்ட பாவம் நீங்க நிறைய சிவத்தலங்களை உருவாக்கினார். அவர் உருவாக்கிய சிவத்தலங்கள் எல்லாம் அகத்தீஸ்வரர் என்ற பெயரிலே சுவாமி இருப்பார். சென்னையில் கூட நுங்கம்பாக்கத்தில் ஒரு அகத்தீஸ்வரர் கோவில் உண்டு. வில்லிவாக்கத்தில் ஒரு அகத்தீஸ்வரர் கோவில் உண்டு. இவரை பற்றி 4 வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம்னு எண்ணற்ற நூல்களில் இவரை குறிப்பிடுறாங்க. இவ்வளோ புகழ் வாய்ந்த அகத்திய மாமுனி தமிழ்நாட்டில் கும்பேஸ்வரர் கோவிலில் ஜீவசமாதி அடைந்தார்னு சொல்கிறாங்க. இல்லை கேரளாவில் அனந்தபுரத்தில் ஜீவசமாதி அடைந்தார்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு எண்ணற்ற தொண்டாற்றியவர். சித்த மருத்துவத்திற்கு அநேக தொண்டாற்றிய அகத்தியர் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அவரை வழிபாடு செய்ய வேண்டும். யார் இவரை நினைத்து மனமுருகி வழிபாடு செய்தாலும் அற்புதங்கள் செய்வாராம். குருவருள் மூலம்தான் திருவருள் பெற முடியும். இன்றைக்கு 18 சித்தர்களின் முதன்மையான அகத்திய மாமுனியை பக்தி செய்தோம்.